இது பெரியார் மண், புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னிலை மண். எப்படியாவது பிஜேபி இங்க கால் ஊன்றலாம் நினைக்கிறது, ஆனா அது முடியாது. ஏன்னா வேல்முருகன் என்ற ஒற்றை மனிதன் தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சிகள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். எனவே ஒருபோதும் தாமரை மலராது. நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி சார், அது மட்டும் இல்ல, சொல்வதெல்லாம் நீயா, சொல்வதெல்லாம் உண்மை, நீயா நானா, ஹேப்பி ஸ்ட்ரீட். பிக் பாஸ் யாராவது உட்காந்து பாப்பா? விஜய் சேதுபதி அவர் மனைவியோட போய் உட்காந்து பாப்பாரா? விஜய் சேதுபதி உட்காருவார்? இதெல்லாம் பிஜேபியுடைய அஜெண்டா சார். பேக் வெட்டி, போலி திருமணம், யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு அவங்களுக்கு முதல்வர் காட்சி. இது என்ன தமிழ்நாடுல? எவ்வளவு பெரிய, ஏதாவது எதை வேணாலும் சொல்லாங்க வந்துட்டான் பிஜேபியுடைய அஜெண்டா அதெல்லாம். அதனால நாங்க அதுக்கு முற்றிலும் எதிர்க்கிறோம். வேல்முருகன் அண்ணன் இருக்கிறவர்களுக்கு மிகவே இல்லை. பிக் பாஸ் திரை அடித்து நொறுக்கப்படும். அது தமிழக வாழ்க்கை வழக்கேற்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. நிறுத்தம் கண்டிப்பா நடக்கும். நாங்க இப்பொழுது தமிழக வாழ்வு கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தேர்தல் வந்தா எங்க தலைவரை சமமா அறிவிப்பார். நாங்க விமர்சனம் பண்ணல சார், எங்க தலைவர் விமர்சனம் பண்ணல. இப்போ தமிழ்நாட்டுல டோல்கேட் இருக்கு, 63 டோல்கேட். பத்திரிக்கையாளர் விடுறானா? அத்தனை டோல்கேட்டும் வடநாட்டுக்காரன். ஆனால் வேலை செய்யற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் பிள்ளைகள். 250 ரூபாய் கூலிக்கு அடிமாட்டுக்கு வேலை செய்யறான். அது கூடாதுன்னு சொல்றோம் நாங்க. சொல்றவர் நான் வேல்முருகன் இல்லையா? அத மாதிரி இந்த நாட்டு, இந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கான எத்தனை உரிமை சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தடுக்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி.